அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அம்மாட்ட என்ன செய்து கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுக்குற ஸ்வீட் அப்படின்னா இந்த அரிசி உருண்டை தான். ஹெல்த்தியும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வடிய விட்டுடலாம். உங்களுக்கு என்ன அரிசி கையில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி சேர்த்தாலும் பரவாயில்லை. இப்போ 1/2 கேஜி அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதையும் தனியாக வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ நான் அரிசி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா 2 பேட்சாக போட்டு நான் வறுக்க போகிறேன். முதல் பேட்ச் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு இது அந்த சவுண்டெல்லாம் நின்னதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்த பேட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு ரெண்டுமே ரெடி ஆனதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதே பேனில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ அரிசி நம்ம வறுத்து வச்ச அரிசி நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு 3 ஏலக்காயும் போட்டு பொடிச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன், திரும்ப நான் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ முந்திரி பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் பொடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பட்டி பாகை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதோட ஒரு தேங்காய் நல்லா துருவி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். கிளறி விட்டுட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே ஒன்றாய் கலந்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு பொடியை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த ஹீட்லேயே இது நல்லா கலந்து கரெக்டாக வந்துடும். நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நிற்கணும், பொடிச்சோம் அப்படின்னா பொடியணும். அந்த மாதிரி பக்குவம் இதோட பக்குவம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் சொன்ன அளவுகளே கரெக்டானது. இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம கை வச்சு பிடிச்சாலே அது கரெக்டாக வந்துடும். பிடிக்க நல்லா ஆசையாக இருக்கும் இது பிடிக்கிறதுக்கு. நான் பாதி பிடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி தனியாக வச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அரிசி உருண்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.